வணக்கம் நண்பர்களே. மகாபாரதம் பேசுகிறது 9வது அத்தியாயம். சென்ற அத்தியாயத்தில் பாண்டுபுத்திரர்கள் நகரத்துக்கு வந்த வரைக்கும் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்து அஸ்திர வித்தைகளை கிருபாச்சாரியாரிடமும் துரோணரிடமும் கற்றுக்கிட்டாங்க. இந்த கிருபாச்சாரியார் யார், துரோணர் யார், இதுதான் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். கௌதம மகரிஷிக்கு சரத்வான்னு ஒரு மகன் இருந்தார். அவர் தவம் செய்து வில் வித்தைகளை நல்லா கற்றுக்கிட்டார். இவரோட சக்தியிலிருந்து ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைகள் உதித்தது. அந்த குழந்தைகள் பெயர்தான் கிருபர், கிருபி. சந்தனு மகாராஜா இந்த 2 குழந்தைகளையும் எடுத்து வளர்த்தாரு. தன்னுடைய தந்தை சரத்வான் போலவே அஸ்திர வித்தைகள் தேர்ந்தவராக இருந்தார் கிருபர். அஸ்திர வித்தையின் 4 பிரிவுகளையும் கற்றுத் தேர்ந்து கிருபாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் குருவாக இருந்து பயிற்சி அளித்தார். இவர்களுக்கு இன்னும் கடும் பயிற்சி தேவை அப்படின்னு நினச்சாரு பீஷ்மர். அதாவது நாம் உயர்கல்வி அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, அதை மாதிரி இன்னும் பயிற்சி வேணும்னு நினச்சாரு பீஷ்மர். அந்த எண்ணத்தை நிறைவேற்ற வந்தவர் தான் துரோணர். துரோணர் பரத்வாஜ மகரிஷியோட மகன். அக்னிவேச்சியர் என்பவரோட ஆசிரமத்தில் தங்கி அஸ்திர வித்தைகளை பயிற்சி பெற்றார். அப்போது பாஞ்சால தேசத்து அரசன் பிருஷதனோட மகனான துருபதனோட நட்பு ஏற்பட்டது துரோணருக்கு. குருகுல வாசத்தின் போது அவர்களோட நட்பு எப்படி இருந்ததுன்னா, நான் அரசனானால் உனக்கு பாதி ராஜ்யத்தை தருவேன், நம் நட்பு அவ்வளவு நெருக்கமானது அப்படின்னு துருபதன் சொல்லிட்டு இருந்தார். பிருஷதனோட காலத்துக்கு பிறகு துருபதன் பாஞ்சால தேசத்தரோட அரசரானார். துரோணர் கிருபாச்சாரியாரோட சகோதரியான கிருபியை மணம் செய்தார். இவர்களுக்கு அஸ்வத்தாமன் அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்தது. ஏன் அந்த அஸ்வத்தாமன் பெயர் வந்துச்சுன்னா, குழந்தை பிறந்தவனே குதிரை மாதிரி கனைக்கிற சத்தம் வந்ததுனால அஸ்வத்தாமன், அஸ்வம் என்றால் குதிரைன்னு அர்த்தமா, அஸ்வத்தாமன் ஒரு குழந்தை பிறந்தது. அப்போது துரோணர் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தார். எப்படின்னா, தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூட அவருக்கு வசதி இல்லாத அளவுக்கு இருந்தது. அதனால் துரோணர் தன்னோட ஏழ்மை நிலையை போக்க நினைச்சாரு. அப்போ பரசுராமரை அணுகினார். பரசுராமர் தான தர்மத்தில் சிறந்தவராக இருந்த போதிலும் துரோணர் வந்து கேட்கும்போது அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் பரசுராமர் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச அஸ்திர வித்தைகள்லாம் உனக்கு கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொன்னார். துரோணரும் விரதம் இருந்து பரசுராமர் அறிந்த அத்தனை அஸ்திர வித்தைகளையும் கற்று தேர்ந்தார். இப்போது நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா, அப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிற தானமாக ஒரு பொருளை கொடுக்கறத விட எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு கல்வியை தானமாக கொடுத்தோம்னா அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அந்த உதவியை தான் செய்தார் பரசுராமர். தன் வறுமையை போக்கிக் கொள்ள தன் நண்பனான துருபதனிடம் சென்றார் துரோணர். பால்ய சிநேகிதத்தை நினைவுபடுத்தினார். ஆனால் மன்னன் என்ற கர்வத்தில் இருந்த துருபதன், செல்வத்தின் அதிபதியான எனக்கு உன்னை போல பொருள் இல்லாத ஏழையுடன் எப்படி நட்பு ஏற்பட முடியும் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் பொருள், கல்வி, பலம், திறமை, பதவி இவை யார் யாருக்கு சமமாக இருக்கோ அவர்களோட தான் நட்பும் திருமணமும் பொருந்தும் அப்படின்னு கூறி அவரை இழிவுபடுத்தினார். தன் கோபத்தை அடக்கி கொண்ட துரோணர் மனதுக்குள்ள ஒரு சபதத்தையும் எடுத்துக்கிட்டார். நேராக அஸ்தினாபுரம் சென்றார். கிருபாச்சாரியாருடன் அவர் ஆசிரமத்திலே தங்கினார். அப்போது பாண்டவர்கள் ஒரு நாள் நந்தவனத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்தாங்களாம். அப்போ பந்து போய் கிணத்துல விழுந்துருச்சு. அதை எடுக்க எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் யுதிஷ்டரோட மோதிரமும் அந்த கிணத்துல விழுந்துருது. இதை பார்த்துக்கிட்டு இருந்தார் துரோணர். உங்களுக்கு இன்னும் கடுமையான பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சில குச்சிகளை எடுத்து அந்த கிணற்றில் எறிந்து பந்தையும் மோதிரத்தையும் வெளியில் எடுத்தார். இதை பார்த்த அரசகுமார்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதனால் நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. துரோணர், என்னோட உருவத்தையும் நான் செய்த இந்த செயலையும் பீஷ்மரிடம் போய் சொல்லுங்கள், நான் யார் என்பதை அவர் புரிந்து கொள்வார் அப்படின்னு சொன்னார்.
அரசகுமாரர் பீஷ்மரிடம் போய் நடந்ததை சொல்கிறாங்க. பீஷ்மருக்கு வந்திருக்கிறது துரோணர்னு தெரிஞ்சிருச்சு. துரோணர்கிட்ட போய் இவர்களுக்கு அஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுக்கும்படி கேட்டார். துரோணரும் சம்மதிச்சார். துரோணர் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அப்போவும் தன்னோட அந்த அவமானத்தை அவர் மறக்காமல் இருந்தார். அப்போ சிஷ்யர்கள்கிட்ட என் மனசில் ஒரு சபதம் இருக்குது, நீங்கள் அது முழுமையாக பயிற்சி பெற்ற பிறகு அந்த சபதத்தை யார் எனக்கு நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டார். யாருமே பதில் சொல்ல. ஆனால் அர்ஜுனன் மட்டும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் அப்படின்னு வாக்குறுதி அளித்தார். துரோணரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பயிற்சி தொடங்கிறது. எல்லாரை விட அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவராக இருந்தார். கதாயுதத்தில் துரியோதனனும் பீமனும் சிறந்து தேர்ச்சி பெற்றாங்க. துரோணர் அர்ஜுனிடம் உன்னை விட சிறந்த சிஷ்யன் எனக்கு இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அக்கம் பக்கத்தில் இருக்கிற பல அரச குமாரர்களும் துரோணர்கிட்ட சிஷ்யர்களாக ஆனாங்க. அந்த சமயத்தில் வேடர்களின் அரசான ஹிரண்ய தனுஷோட மகன் ஏகலவ்யன் துரோணர்கிட்ட தன்னை சிஷ்யனாக எடுத்துக்கும்படி கேட்டார். அவர் சத்ரியன் இல்லை என்ற காரணத்துக்காக உன்னோட அரசகுமாரர்களும் சேர்த்து நான் பயிற்சி அளிக்க முடியாது அப்படின்னாரு துரோணர். நான் உன்னை மனதால் சிஷ்யனாக எடுத்துக்கிறேன், அதனால் நீயே உனக்கு பயிற்சி செய்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அஸ்திர பிரயோகத்தில் நீ திறமையாக தான் இருக்க, அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீயே பயிற்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு துரோணர். அன்றிலேருந்து ஏகலைவன் துரோணரை தன்னோட குருவாக ஏற்றுக்கிட்டாரு. துரோணரை போலவே மண்ணால் ஒரு விக்கிரகம் செய்து வழிபட்டு பயிற்சியை தொடங்கினார். விடாமுயற்சியினால் வில்வித்தையை நல்லா கற்றுக்கிட்டார். ஒரு முறை அரசகுமாரர்கள் வேட்டையாட காட்டுக்கு சென்றபோது ஏகலவ்யனை அர்ஜுனன் பார்த்தாரு. அவரோட திறமையை பார்த்துட்டு இவர் நேராக துரோணர்கிட்ட வந்தார். என்னை விட திறமைசாலியான சிஷ்யன் இல்லை, சிறந்த சிஷ்யன் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் ஏகலவ்யன் உங்களை குருவாக அவர் நினச்சிருக்காரு, உங்களை குருவுன்னு சொல்கிறாரு, அப்போது நீங்கள் சொன்னது பொய்யாடுது இல்லையா அப்படின்னு கேட்டார். துரோணர் ஏகலவ்யனை போய் சந்திக்கிறாரு. ஏகலவ்யன் என்னோட பயிற்சி முடிஞ்சது, நீங்கள் தான் என்னோட குருவாக இருக்கீங்க, சன்மானமாக நீங்கள் எதை வேணால் கேளுங்க, நான் கொடுக்குறேன்னு சொன்னார் ஏகலவ்யன். ஆனால் அர்ஜுனனுக்கு அளித்த தன்னோட வாக்கு பொய்யாகக்கூடாது அப்படிங்கிறதுலே துரோணர் குறியாக இருந்தார். அதனால் ஏகலவ்யனை பார்த்து உன்னோட வலது கையோட கட்டை விரலை எனக்கு வெட்டி குருதட்சணையாக கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். ஒரு வினாடி கூட யோசிக்காமல் ஏகலவ்யன் தன்னோட கட்டை விரலை வெட்டி துரோணர் காலடியில் சமர்ப்பித்தார். ஆனாலுமே ஏகலவ்யனுக்கு வில்வித்தைகளை தொடர்ந்து பயிற்சியை விடாமல் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாலும் ஒரு சின்ன திறமையில் ஒரு பின்னடைவு இருந்தது. இது அர்ஜுனனுக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது. பயிற்சியெல்லாம் முடிஞ்சது. பயிற்சியை எல்லார் முன்னாடியும் தான் கொடுத்த பயிற்சியை எல்லார் முன்னாடியும் நிரூபிக்க துரோணர் முடிவெடுத்தார். இந்த நிகழ்வில் வந்தவர் தான் கர்ணன். பயிற்சி முடிஞ்சது. தன்னோட மாணவர்களை எல்லாரையும் கூப்பிட்டாரு. குருதட்சணை அவங்கள்ட்ட எதுவுமே கேட்க போகிறதில்ல, ஆனால் பாஞ்சால தேசத்து அரசன் துருபதனோட போர் செய்து அவரை என் முன்னாடி கைதியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். இதுதான் குருதட்சணைன்னு துரோணர் சொன்னார். முதல்ல துரியோதனரும் மற்ற அரசகுமாரர்களும் போருக்கு போனாங்க. அவர்களால் வெற்றி அடைய முடியல. கடைசியாக அர்ஜுனன் போனார். துருபதனை தோற்கடித்து கைதியாக துரோணர் முன்கொண்டு நிறுத்தினார். தன்னோட அந்த அவமானத்தை மறக்காமல் இருந்த துரோணர் துருபதனை பார்த்து, இப்போது உன் நாடு என்னோட வசம் இருக்குது, இப்போ உனக்கு தேசமே கிடையாது, உனக்கும் எனக்கும் சிநேகிதம் நிலைக்கணும்னா உன்கிட்டேருந்து நான் வசப்படுத்தின அந்த நாட்டில் பாதியை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தினார். இப்போது துரோணரோட அந்த வார்த்தைகள் துருபதனுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது. துரோணரோட இந்த கடுமையான செயலை மறக்க முடியாத துருபதன் ஒரு யாகம் நடத்தினார். அந்த யாகத்தில் துரோணரை வெல்லக்கூடிய ஒரு மகனும் தன்னை தோற்கடித்த அர்ஜுனனை மணக்கக்கூடிய ஒரு மகளும் வேண்டும்னு யாகம் செய்தார். அந்த யாகத்திலேருந்து வில் அம்போட கூடிய ஒரு இளைஞன் தோன்றினான். அவன்தான் திருஷ்டத்யும்னன். பூபாரத்தை குறைப்பதற்காக வந்தவள் தான் திரௌபதி. இவங்க 2 பேரும்
அந்த அக்னியிலேருந்து வெளிப்பட்டாங்க. திருஷ்டத்யும்னன் தன்னை கொல்வதற்காகவே பிறவி எடுத்தவன்னு தெரிஞ்சும் கூட துரோணர் விதியை வெல்ல யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டத்யும்னனுக்கு அஸ்திர வித்தைகளை துரோணரே பயிற்சி கொடுத்தார். பழிக்கு பழின்னு ஆரம்பித்தா அது ஒரு சங்கிலி தொடர் போல் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.